தர்மபுரியிலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு குழம்பு நல்லாயிருக்கும். ஒரே கடை இதுதான், போட்டி குழம்பு நல்லாயிருக்கும். பரோட்டா விலை கம்மி, தோசை விலை கம்மி, எல்லாமே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். எல்லாம் வீட்டு கஸ்டமர் தானே நிறையா. குழந்தைங்க பரோட்டா லைக் பண்ணுவாங்க, நிறையா லைக் பண்ணுவாங்க. பெரிய ஆளுங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குண்ணா. வரதே வரல அப்புறப்பட்ட விஷயம். அதை இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்குண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜூடியோ ஷோரூமுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க ரவி அண்ணன் டிஃபன் கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 21 வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க பறக்க பரோட்டா, தோசை வெரைட்டிஸ், இட்லி, போட்டி, சிக்கன் கறி, காடை கூட வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், 2 விதமான சட்னியை வந்து கொடுத்து இந்த ஏரியாவை கலக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த கடையை வந்து ஜஸ்ட் இந்த சைட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன், நல்ல ஒரு க்ரௌடு இருக்குது, என்னன்னு வந்து பார்க்கலான்ட்டு பார்த்தேன். வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 10 நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பரோட்டா வந்து டக்கு டக்குன்னு போட்டு ஒரு பக்கம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் இட்லி எடுத்து கொடுத்து பார்சல் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று எடுத்து வைக்க டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டு இருந்தது. அவ்வளோ பரபரப்பாக இந்த கடை போயிட்டு இருந்தது. ஸோ பார்க்கும்போதே வந்து ஒரு ஹாப்பனிங்காக இருந்தது. ஸோ ஃபுட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்வாலர் காலனினா ஹரி தியேட்டர் ஆப்போசிட், ஜூடியோ முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்குது ரவி டிஃபன் கடைனா. இது எங்கள் வீட்டுக்காரர் தான் இது நடத்திட்டு இருந்தார். 20 வருஷமாக நாங்கள் கடை வச்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கவிதா மெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எங்கள் தொழில் அப்படியே போயிட்டுருக்குண்ணா. ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு வண்டி இங்கே வந்துடும். முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன், காடை, போட்டி, மட்டன் போட்டி எல்லாம் கிடைக்குங்கண்ணா. முட்டை வீச்சு, முட்டை பிளைன், ஆனியன் ரோஸ்ட் எல்லாமே கிடைக்குங்கண்ணா. தோசை ஆனியன் ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட்டு, கறி தோசை போடுவோம், சிக்கன் கறி தோசை போடுவோம், சிக்கன் கொத்து போடுவோம், சிக்கன் போட்டி கொத்து போடுவோம், அதெல்லாம் போடுவோங்கண்ணா. ஆனால் விலையெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அவ்வளோ சில இல்லைண்ணா. முட்டை பரோட்டா 60, முட்டை வீச்சு 45, இட்லி 10 ரூபா, தோசை 20 ரூபா. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்கண்ணா. ஆனால் நம்ம அரைச்சி போடுறதும் கடையிலையும் வாங்கி போடுறோம். உண்மையை சொல்கிறோம், கடையிலையும் வாங்கி போடுறோம், வீட்லேயும் அரைச்சி போடுறோம்ண்ணா. ரெண்டும் மிக்சிங் தானா. சிக்கன் கிரேவி இருக்குது, போட்டி கிரேவி இருக்குது, கிரேவியோடலாம் வெஜ்ஜி குருமா இருக்குது, சாம்பார், சட்னி, ஸ்பெஷல் சட்னி எல்லாமே இருக்குங்கண்ணா. புதினா சட்னி இருக்குது, தக்காளி சட்னி, புதினா சட்னி போடுவோம், தேங்காய் சட்னி இருக்குது, பாசி பருப்பு சாம்பார் இருக்குது, வெஜ்ஜி குருமா இருக்குது, நான்வெஜ் கிரேவி, போட்டி கிரேவி, சிக்கன் கிரேவி இருக்குங்கண்ணா, காடை கிரேவி இருக்குது. எல்லாம் வீட்டு கஸ்டமர் தானே நிறையா. குழந்தைங்க பரோட்டா லைக் பண்ணுவாங்க, நிறையா லைக் பண்ணுவாங்க. எங்களது பெரிய ஆளுங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குண்ணா. நிறைய டாக்டர்ஸுங்க அந்த மாதிரி நிறையா இது பண்ணுவாங்கண்ணா. முக்கியமாக எங்களது பரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்கண்ணா. பரோட்டா எங்களது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நல்லா, எங்களது டேஸ்ட் நல்லா இருக்கும்ண்ணா. அப்போ அவர் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே டேஸ்ட்டு தானே இன்ன வரைக்கும் கொண்டு வருவாங்க. அதனால தான் என்னால் ரன் பண்ண முடியுது. அந்த டேஸ்ட் அப்படியே நாங்கள் கொடுக்குறதுனால தான் 4 வருஷமாக நானும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டுருக்குண்ணா. 21 வருஷம் ஆயிடுச்சிங்கண்ணா. கடை போட்டு 21 வருஷம். நான் ரன் பண்ண ஆரம்பித்து 5 வருஷம் ஆக போகுது. அவர் 16 வருஷம் ரன் பண்ணிட்டு இருந்தாருண்ணா. உணவு தொழில்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச தொழில்னா. அவர் சின்ன வயசுலேருந்து கவிதா மெஸ்ஸில் தான் மாஸ்டராக ஒர்க் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவர் தொழிலை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு இதுக்கு வந்திருக்காங்கண்ணா. ரொம்ப சிரமங்கண்ணா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அவர் மட்டும் தான் இங்கெல்லாம் வந்ததில்லை. நான் இப்போ 5 வருஷம் வந்து இன்னும் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு தொழில் செட் ஆகிட்டு நார்மலாக போயிட்டுருக்குண்ணா. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா. ரொம்பண்ணா. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி நேசிச்சா அந்த மாதிரிண்ணா. இப்போது வரதே வரல அப்புறப்பட்ட விஷயம். அந்த இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்குண்ணா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த 12 மணிக்கு மேலே ஒரு நிம்மதி இருக்கும். சாப்பிட்டு அதே டேஸ்ட்டு ரவி இருக்கும்போது எப்படி இருந்ததோ. ரவினா இங்கே நல்லா ஒரு ஃபேமஸ்ண்ணா. பரோட்டானா அவர் எங்கள் வீட்டுக்கார் நல்லா ஃபேமஸ்ண்ணா. கவிதாவில் கூட ஃபேமஸ் தான் எங்கள் வீட்டுக்கார். எங்கள் ரவி இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. இதே மாதிரி பண்ணுங்க அப்படி தான் சொல்லணும். ஜனங்க ஃபுல்லாக நமக்கு ஊக்கம் கொடுப்பாங்கண்ணா. புதுசாக வரவங்க வந்து எங்களது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கிறோம், மாற்றிக்கிறோம். எல்லோரும் வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்ன வரையும் ஆதரவு தராங்க. அவர் இருக்கும்போது எப்படியோ அதே வரையும் இன்ன வரையும் ஆதரவு தராங்க. ப்ரோ, என் பேர் குரு. நான் இப்போ ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிட்றது. தள்ளுவட்டினாலே நான் இங்கே தான் ரெகுலராக. இங்கே வந்து குழம்பு நல்லாயிருக்கும். தர்மபுரியிலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு குழம்பு நல்லாயிருக்கும். ஒரே கடை இதுதான், போட்டி குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்தேன்னா எப்போயுமே ஒரு தோசை, முட்டை தோசை ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். அது கூட குழம்புக்காகவே நான் இங்கே வரது ப்ரோ. மெயினாக எங்கள் குழம்பு தான். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பரோட்டா சூப்பராக இருக்கும் ப்ரோ. இங்கே முட்டை லாப்பான்னு ஒன்று இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ஊற்றி முட்டை எல்லாம் போட்டு ரொட்டியில் வச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது கூட சிக்கன் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. விலைலாம் கம்மி தான் ப்ரோ. எல்லாம் 100 ரூபாக்குள்ளே தான் ப்ரோ வரும். அஃபோர்டபுள்
எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கடையை தேடி நிறைய பேர் கஸ்டமர் நிறைய இடத்துல பசிக்காக வராங்க. நம்ம அவங்களுக்கு எதிர்பார்த்து நின்று ருசிக்காக கொடுக்கல, அவங்க பசி தீர்த்துனா போதும்ன்ட்டு இந்த கடையை நடத்துகிறோம். ஆனால் இந்த கடையில் அருமையாக போகுது. புரோட்டா விலை கம்மி, தோசை விலை கம்மி, எல்லாமே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இங்கே நிறைய பேர் நைட்டு 11:30 வரலையும் கடை இருக்குது. நல்ல வியாபாரம், அருமையான டேஸ்ட்டு. சிக்கனு இன்றைக்கி காடை மட்டும்தான் போடல, காடை இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா போயிருக்கு. புரோட்டா, இட்லி, தோசை, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கடையில். எல்லாமே இங்கே விரும்பி புரோட்டா தான் மெயின் விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டி, காடை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படித்தேன். படிச்சுட்டு ஸ்டார் ரோட்டில் போனால் செட் ஆகலை. வருமானம் வந்து அங்கே ரொம்ப கம்மி. அதனால் லோக்கல் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார் ரோட்டோட எங்கே தான் வருமானம் அதிகம். இந்த மாஸ்டர் புரோட்டா, சப்பாத்தி, தோசை, கல் ஐட்டம் மட்டும் என் வேலை, அவ்வளோதான் என் வேலை. இங்கே எப்பவுமே புரோட்டா நல்லாயிருக்கும். புரோட்டானா யார் புரோட்டான்றது எப்பவுமே அது மட்டும் தான் இது பண்ணுவாங்க. இதுனா சிக்கனை போட்டி அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம குழம்போடு சாப்பிட்றத விட அதை ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி பேசலாம் முட்ரோட்டி, அது எக்லாப்பான்னு சொல்லுவாங்க. அது குழம்பு ஊற்றி சாலாம் ஊற்றி போட்டோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஏர் புரோட்டான்றது தருமபுரியில் மட்டும் தான் அதிகமாக ஃபேமஸ், மற்ற ஏரியாவில் அதிகமாக இருக்காதுங்க. இது ஏர் புரோட்டானே மாஸ்டருக்கு ஒரு சம்பளமும் அதிகமாக தருவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால் நம்ம அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா இருக்கும், நல்லாயிருக்கும். கல்லூரியில் மேக்ஸிமம் கட்ரோட்டி தானே போடுவாங்க. நம்மளது ஏர் பரோட்டா தான் இங்கே, அதனால பரோட்டா ஃபேமஸாக இருக்கும். நான் இந்த இடத்துல ரவி அண்ணன் கடையிலேருந்து அந்த ஏர் புரோட்டா ஒன்று வாங்கியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் வந்து போட்டி, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் சிக்கன் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். ப்ளஸ் சிக்கன் கிரேவி ஊற்றிருக்காங்க. இது பார்க்கும்போதே எனக்கு நாக்கு டூல் ஆகுது. நல்ல பசியில் வேறு இருக்கேன். அந்த பரோட்டாவோட சைஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸ் பரோட்டா, நல்ல ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா சூடாக மட்டும்தான் கிடைக்கும் பரோட்டா. ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு அவங்க போட்டு கொடுக்குறாங்க. டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குது. இந்த கிரேவியோட எப்படிங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா செம்மையாக இருக்குது. வித் அந்த கிரேவியோட சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. இப்போ தெரியுது ஏன் இப்படி பரோட்டா பறக்குதுன்னு. நெக்ஸ்ட் இந்த சிக்கன் டேஸ்ட் பண்ணிடலாம். சின்னதாக போடுங்கன்னா அப்படியே பெரிய பீஸ் ஒன்று போட்டாரு, பெரிய செஸ்ட் பீஸாக போட்டிருக்காரு. அதே பிச்சுட்டு அந்த பரோட்டா வித் அந்த சிக்கன் கிரேவியோட நல்லா இப்படி பரட்டி விட்டு அந்த சிக்கன் பீஸோட டேஸ்ட் பண்ணேன். அந்த சிக்கனுமே சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த கிரேவி பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். கிரேவியுமே வந்து ஜாஸ்தி காரம் இல்லை, ஒரு பெப்பர் பேஸ்டில் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கனுமே பக்காவாக குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டி எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். போட்டி வித் பரோட்டா. ஆக்சுவலாக இதில் வந்து அந்த அக்கா கிட்ட பேசும்போது என்ன மாதிரி மசாலாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க வந்து வீட்டு மசாலாவும் யூஸ் பண்ணுறேன், கடை மசாலாவும் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலை, ரெண்டும் சேர்த்து தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த போட்டியோட எப்படி டேஸ்ட் பண்ணலாம். இப்போ போட்டியும் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுருவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இந்த கவுச்ச வாடை இல்லை, அதே ஸ்பைசினஸும் அளவாக போட்டிருக்காங்க. பெப்பர் ஃப்ளேவரில் தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு பைட் போட்டியோட. ஸோ பரோட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு இட்லி மட்டும் வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது அந்த 2 ஐட்டம். அது இல்லாமல் தோசை வெரைட்டிஸும் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் டேஸ்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒரே இட்லி வாங்கிட்டு வரேன். போட்டி குழம்பு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு நான் சொன்னது இதுக்கும் சொல்கிறேன். இட்லியுமே வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் சுட கிடைக்கும். ஸோ டக்கு அதுவுமே வந்து காலி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சுட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் இட்லி. அதுக்கு போட்டி குழம்பு வாங்கியிருக்கேன். அந்த போட்டி குழம்புல நல்லா இப்படி பரட்டி விட்டு லைட்டாக அந்த ரவையாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அந்த பனையும் போது டேஸ்ட் பண்ணிடலாம். கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான் இட்லி. ஒரு 2 பைட்டு தான். நான் என்னமோ நினச்சேன் இந்த கடையில், பட் ஆனால் வாய்ப்பே இல்லை. எல்லாமே செம்மையாக இருக்குது. போட்டி குழம்போட அந்த இட்லி டாப்பாக இருக்குது. ஆஹா, அந்த சிக்கன் வித் இட்லி போட்டி குழம்போட ஃபைனலாக முடிச்சு விட்றேன். சிக்கன் பீஸ் அப்படியே போட்டி குழம்புல நல்லா பரட்டி விட்டேன். அந்த இட்லி எடுத்து அப்படியே ஒரு பரட்டு அந்த இட்லிக்கும் அந்த போட்டி குழம்புக்கும் அந்த சிக்கனுக்கும் வந்து அமிர்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன். நான் சாப்பிட்ட அந்த பரோட்டா, அந்த கிரேவி, போட்டி, சிக்கன் ப்ளஸ் அந்த இட்லி எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ யாரெல்லாம் இந்த சைடு வரீங்களோ ஈவினிங் டைமில் நல்ல ஒரு டின்னர் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.